ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ரோடு ஏற்றி மைசூர் போய் பண்டிப்பூர் வழியாக மலப்புரம் போகிறாங்க. வியூஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், செக் போஸ்ட் காலையில் 6 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. நைட்டு 9 மணிக்கு மூடிடுவாங்க. திறந்துட்டாங்க. நம்ம இப்போ கிளம்பிட்டோம். வாங்க காட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் ஒரு யானை இருக்குது. காட்டுக்குள்ளே ஒரு யானை. நம்ம ஒரு நல்ல வியூ கிடச்சிருக்கு. யானை சஃபாரி உள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே சஃபாரி. யானை இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. இங்கே வந்து ரிசார்ட்டில் தங்கி உள்ளே போய் சுற்றி பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கர்நாடகா. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யானைகள் வந்து தன் குட்டிகளோட காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா அவங்களுக்கு அந்த வியூவு? நம்ம வந்து தூரத்துலேருந்து எடுக்கிறதுனால சரி வர தெரியல. நல்ல ஒரு அருமையான வியூ தான் இது. பக்காவான வியூ கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அடர்ந்து இந்த வனம் இல்லை யானைகள் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக கர்நாடக எல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதுமலை மலை கிராமத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொய்யாறு ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா யானையை வந்து குளிப்பாட்டிகிட்ருக்காங்க.
பழங்குடியினர்லாம் வாழ்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டு. இங்கே நம்ம தங்கி சுற்றி பார்க்கணும்னா சுற்றி பார்க்கலாம். புக் பண்ணணும். ஆனால் இந்த அழகான காட்சிகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே நிப்பாட்டி வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஏறிடுச்சு. அந்த வியூ தான் இது. பாருங்கள் அந்த மங்கியை ஏதாச்சும் தின்பண்டம்னு சொல்லிட்டு திங்கலான்னு பார்க்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். வேறு ஏதாவது வழியில் எதுவும் கிடைக்குதான்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க போகலாம். காட்டுக்குள்ளே உள்ள விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஏரி மாதிரி இருக்குது. சின்ன குளம் மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூவை. காலையில் இந்த காடுகளை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. காட்டுக்குள்ளே ஒரு சின்ன மலை கிராமம். ஒரு யானை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலூரோட வியூ பாயிண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கேரளா எல்லை. இதில் லெஃப்ட்டு போகணும். 22 கிலோமீட்டர் கீழே இறங்கினவுடனே நீலம்பூர் கடந்தவுடனே பார்த்திங்கன்னா மலப்புரம் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 22 கிலோமீட்டர் கீழே இறங்குவோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி வந்துருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கால் வந்துடுச்சு. ஓடை இறக்கணும். இதுதான் கடைசி வியூவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். சாலைகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே 22 கிலோமீட்டர் அந்த சாலை வந்து ரொம்ப வளைந்து குறுகலாக டவுனாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனு. மேக்ஸிமம் இது வந்து 2வது 3வது கியரில் மட்டும்தான் இறங்கணும். அதுக்கும் அதிகமாக போட்டு இறங்கணும் அப்படின்னா டிஸ்க்கு வந்து ஹீட் ஆகி பிரேக் நிற்காது. ஓகேங்களா? அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு 2லேயும் 3லேயும் இறங்குறது தான் ரொம்ப சேஃப்டி.